சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். ஒரு பொண்ணும் பையனும் வந்திருக்காங்க. காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. பல இடங்களுக்கு போயிட்டு ஃபைனலி நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட வீட்டில் என்னென்னா, இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு கூட 15 நாளாக அவங்களுக்கு தெரியாது. பையனோட வீட்லேயும் இதே தான் சுச்சுவேஷன். இப்போ இவங்க 3 பேரையும் உட்கார வச்சு நம்ம பேச போகிறோம். இதில் ஒரு பெரிய பிரச்சனை ஒளிஞ்சிட்ருக்கு. ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். உங்கள் பேர்? தேவி. தேவி, ஏன் எங்களை தேடி வந்திருக்கீங்க? 3 இயர்ஸாக லவ் பண்ணோம். குருசக்தி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஸ்டாஃப் நர்ஸ் முடிச்சிருக்கேன். எப்படி உங்களுக்கு அவரை தெரியும்? ராமநாட்டில் இருக்காங்க. அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஓ, நான் ஹாஸ்பிட்டல். அங்கே வார்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால பேசி பழக்கம். இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. யாரு லவ் பண்ணவங்க. அவங்க பேர்? குருசக்தி. சரி. ம். அவங்க ராமநாட் டிஸ்ட்ரிக்ட்டு. ம். அதை விடுங்க. ம். அது இம்பார்ட்டண்ட் இல்லை. ம். அதனால் வந்து லவ் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா, நாங்கள் திடீர்னு எங்கள் வீட்டில் எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அத்தை பையனுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண தெரியலன்னா, நான் லவ் பண்ணுற அண்ணாண்ட சொல்லிட்டேன். அப்போ பேசி புரிய வச்சாங்க. இப்போ உன் ஃப்யூச்சர் லைஃபுக்கு இதாகாது, காஸ்ட் வேறு, உனக்கு குழந்தை இருந்தாலும் வேறு மாதிரி பேசுவாங்க, இதோட முடியாது லைஃபு, அதனால் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீ அவங்ககிட்ட பேசி பாரு, உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கொடுத்தேன் அண்ணன்ட்ட. என் தங்கச்சி நீ விட்டுரு, அதெல்லாம் முடியாதுப்பா, நீ வந்து உன்னோட லைஃபு நீ பார்த்துக்கோ, என் தங்கச்சி நான் எங்கே கட்டி கொடுக்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் விட முடியாது, வேணா அவங்க தங்கச்சிட்டு கொடுங்க, நான் என்ன பேசுகிறேன்னு கேட்டாங்க. அதெல்லாம் முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்மை அப்பயே உடச்சி போட்டாங்க, என்னோடய சிம்மை. எனக்கு வேறு எது பண்ண தெரில. அப்போ அத்தை பையன்ட்டு தான் சொல்லணும், அவனும் தான் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு நான் அத்தை பையன்ட்டே சொல்லிட்டேன். இப்படி நான் வேறு ஒருத்தவங்க லவ் பண்ணுறதுனால தான் பிடிக்கலன்னு சொல்கிறேன், என்னால் மறந்துட்டு இருக்க முடியாது, நான் அப்படியே அவங்க கூட வந்தாலும் என்னால் மறந்துட்டு இருக்க முடியாதுன்னு உண்மையை சொல்லிட்டேன். அப்போ சரி என்கேஜ்மெண்ட் முன்னாடி சொல்லிட்டேன், உன் லைஃப் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் அந்த பையன். அப்புறம் மறுபடியும் என்கேஜ்மெண்ட் பண்ணுற கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே மேரேஜ் பண்ணுறதா ஐடியாவாக இருந்தாங்க. அப்போ எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண தெரில. அதனால் ஏப்ரல் 5ஆம் தேதி திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இப்படி நான் வந்துடுது அவங்க கூட, என்னால் இருக்க முடியல, என் வீட்டில் சொல்லி பார்த்து முடியல என்னால். அதுக்கு மேலே நான் என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ணேன்னா கூட கொஞ்சம் பிரச்சனையாகும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. பட் சர்டிஃபிகேட் வந்து அவங்க ஊரில் வச்சுருந்தாங்க. நான் என்னோடய சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். அவங்க ஊரில் போய் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு திங்கக்கிழமை காலையில் வந்துட்டாங்க. நான் திருநெல்வேலிக்கு போயிட்டேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் திருமணம் பண்ணுறதுக்கு தேவை உங்களுக்கு? ரிஜிஸ்டர் பண்ண ஆகும் அப்படின்ட்டு. அவர் பேர் என்னம்மா? குருசக்தி. 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 குருசக்தி மேடம். இல்லையா? இந்த பொண்ணு வந்து ஏப்ரல் 4க்கு உங்களை தேடி வந்தா, ஓடி வந்துட்டா வீட்டிலேருந்து. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ஐக்கியம் திருநெல்வேலி போயிட்டு இப்போ அங்கே அம்பையில் போய் 2 பேர் இருந்துட்டு மறுநாள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் போய். பட் இவ்வளோ நாள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்களை தேடலையா?
கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா என்னங்க எங்களை பற்றி தெரியாது. நீங்க இன்னும் உங்க தேடிக்கிட்டே contact- சிம்மு phone வந்து எதுவுமே நாங்கள் வந்து பேசல. கழட்டி வச்சிட்டோம் வந்து. நாங்கள் மண்டே மார்னிங் இங்கே வந்தாச்சு. வந்து கமிஷன் ஆஃபீஸில் போய் இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அவங்க எங்கே நீங்கள் கேஸ் போட்டிருக்காங்களோ அங்கே தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இல்லை நாங்கள் போனால் கண்டிப்பாக எங்களை கொண்டுருவாங்க, ரெண்டு வீட்லேயுமே காஸ்ட் பிரச்சனை இருக்குது, அதனால் ரெண்டு வீட்லேயும் கொண்டுருவாங்க அப்படின்னு சொன்னோம். வேறு எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னோம். அப்போ நீ எங்கே தங்குறியோ அந்த இதில் தான் நீ பண்ண முடியும் அப்படின்னாங்க. தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னோம். எங்கே தங்குறியோ அப்போ ஆவடியில் நேற்று எங்கே தங்குனீங்க ஆவடி, அப்போ ஆவடிக்கு மாற்றி விடுங்க, இங்கேயே உங்களை மணி நேரம் வச்சுட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஆவடிக்கு மாற்றிட்டாங்க. அங்கேருந்து கான்ஸ்டபிள் வந்து எங்களை கூப்பிட்டு போனாங்க ஆவடிக்கு. அங்கே ஆஜராகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அங்கேயே ஆஜரான வீட்டிலேருந்து வந்துடுவாங்க, பேசி சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம். எந்த காஸ்ட்டு என்ன ஊர் எல்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு விசாரித்தாங்க. சொல்லிவிட்டு ஆவடியிலேருந்து உங்களுக்கு எதுக்கு இங்கே அனுப்புனாங்க அப்படின்னா, இப்படி நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு அங்கே தங்க முடியலன்னா இங்கே அனுப்பணும் அப்படின்னாங்க. சரி ரைட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் பழச்சிக்கோங்க, நீங்கள் எங்கேயுமே ஆஜராக வேண்டாம், எங்கேயாவது போய் எங்கேயாவது போய் பழச்சிக்கோங்க ஆஜராகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க வந்து. போலீஸ் வந்து ஆஜராக எங்கேயாவது தங்கிக்கோ, ஆஜரான உங்களுக்கு கூட வந்து பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாங்க. எங்கேயாவது போய் குழந்தை குட்டியோட பெற்று அங்கேயே இருந்துக்கோங்க, வராதிங்க நான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் ஆஜராகணும்னு சொல்லி தான் இங்கே வந்தது. ஏன்னா ரெண்டு பேர் குடும்பத்துலேயும் என்ன நடக்குன்னு எங்களுக்கும் தெரியாது. அங்கே ராமநாதபுரத்து போயும் ஆஜராக முடியாது, தூத்துக்குடி ஆஜராக முடியாது, கமிஷன் ஆஃபீஸர் வந்து ஆஜராக முடியல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி மீடியா லைனில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இந்த கலப்பு திருமணம் இதில் வர்றது பிரச்சனைகள் 40-50 வருஷமாக அது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இனியாச்சும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு கவர்மெண்டோட சைட்லேருந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. ரீசெண்டாக கூட 60,000 rupees 4 கிராம் கோல்டு கொடுக்குறோன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. பட் இதெல்லாம் இருந்தாலும் அடிமட்ட லெவலில் நடைமுறைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. பெரிய ரிஸ்க் ஆஃப் லைஃப் கூட இதில் இருக்குது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இங்கே நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம், லவ் பண்ணுறோம், 3 மாதம் லவ் பண்ணுறது, இல்லை 1 வருஷம் லவ் பண்ணுறது, 2 வருஷம் லவ் பண்ணுறது. ஆனால் கல்யாணம் ஆகிட்டு 2 மாதம் கூட தேர்றதில்ல. அதுக்குள்ளே அவங்களுக்கு டிசில்யூஷன் ஏமாற்றம் ஆயிடுறது. ஒரு பொண்ணை வந்து இங்கே உட்காந்து சொன்னா, லவ் பண்ணும்போது இவர் வேற மாதிரி இருந்தார், இப்போ வந்து வேற மாதிரி இருக்காரு. லவ் பண்ணுறது 2 வருஷம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இப்போ கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் பிரிஞ்சுட்டாங்க. ஏன்னா லவ் பண்ணும்போது அவங்களோட உண்மையான குணங்கள் வெளியே வருதில்லை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரியாலிட்டி அது ஃபேஸ் பண்ண அவங்களால முடியலை. நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க இந்த விஷயத்துல? நல்லா வச்சு பாத்துக்கிறோம் மேடம். நல்லா வச்சு ஷூரா பாத்துக்கிறோம். ஷூரா நீங்க கண்டிப்பா நல்லா வச்சு பாத்துப்பாங்க, அதனால நம்பி வந்தேன். சரி, இப்போ நாங்க உங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லி வந்து உங்க பசங்களை கூட்டிட்டு போங்க சொன்னா என்ன செய்வீங்க? இல்ல மேடம், இல்ல போற மாதிரி ஐடியா மேடம். ஏன்னா போற மாதிரி இருந்தா பிரிச்சு அனுப்பிச்சா என்ன செய்வீங்க? செத்துரும், 2 பேரும் செத்துரும் மேடம். சாகிறது ஒரு சொல்யூஷனே கிடையாது. வாழணும் முடிவு எடுத்த 2 வந்து 2 பேரும் கூட்டு போனா பிரிச்சு போனாலும் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? எனக்கு வேற இடத்துல எதனால நீங்க அவங்கள லவ் பண்றீங்க? மனசு, அவங்களோட பேச்சு, மனசெல்லாம் அப்புறம் தானேப்பா. பேச்சு குணங்கள், ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் என்னது அவங்க பேச்சு, கிட்ட? அவங்களோட பேச்சு. அவங்க என்ன பேசுனாங்க? அவங்க வந்து மாதிரி அம்மாவும் நல்லா கவனிச்சாங்க, இப்போ நம்மளையும் நல்லா பார்த்துக்குருவாங்க, நமக்கு வந்து இவங்க நல்லா செட் ஆவாங்கன்னு நினைச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை கவனிச்சுக்கிட்டது பிடிச்சிருந்தது. நல்லா சாஃப்டா பேசுனாங்க, நல்ல குணமா இருக்காங்க, நல்ல கேரக்டர் இருக்காங்க, கேர் பண்ணாங்களா? ஆமா. சரி, உங்களுக்கு என்ன அவர்கிட்ட பிடிச்சிருந்தது? நல்ல கேரக்டர். எப்படி தெரியும்? ஹாஸ்பிட்டல்ல 2 நாளைக்கு பழகின? ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் ஹாஸ்பிட்டல்லே வச்சேன்னோட கேரக்டர் எனக்கு தெரியாது. அங்க ஒரு நாள் ஈஸி பண்ண கொடுத்துருந்தேன். அப்போ வந்து வீட்டில் போய் பேசுனாங்க, ஃப்ரெண்ட்ஸாக பேசுனாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் பேச பேச வந்து நல்ல கேரக்டர் எல்லாமே புரிஞ்சுது. நல்லா சாஃப்டாக பேசுறது, குடும்பம்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், இந்த மாதிரிலாம் நல்லா இது பண்ணாங்க. அப்போ லைஃப்னு வந்து நல்லா வாட்ச் பார்ப்பாங்க அப்படின்ட்டு தெரியும். சரி, அப்போது 2 பேருமே வந்து தெளிவாக தான் முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, இது இன்னொரு லெவலுக்கு போகிறதுன்னு தெரியும் போது இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்கல்ல? என்னோட காஸ்ட்டை பற்றி நான் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் அதை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் போடலாம், இல்லை நம்ம இதுக்கு மேலே போக வேண்டாம், தப்பாயிடும்னு நான் கேட்டேன். அதனால தான் அந்த இடத்துல கேட்டேன். லவ் பண்ணி ஒரு 1 வீக்லேயே கேட்டேன், இப்படி நான் வந்து வேறு காஸ்ட்டு, நீங்கள் என்ன காஸ்ட் அப்படின்னு கேட்டோன்னே இப்படி செஞ்சோன்னே இப்படி உங்கள் வீட்டில் என்னை ஏற்றுப்பாங்களான்னு கேட்டேன். இவங்க சொன்னாங்க ஏற்றுக்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ 1 டே வந்து ஃபுல்லாக யோசித்தோம் 2 பேருமே. அப்புறம் அடுத்த நாள் கால் பண்ணி, இல்லை எனக்கு நான் ஜாதி மதம் நான் எதுவும் பார்க்கல, நான் வச்சு வாழ்கிறேன், எங்கள் வீடு அதை பற்றி நான் யோசிக்கல. அந்த ஒரு நாள் என்ன மாறுச்சு? அந்த ஒரு நாள் என்ன எதனால அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? என்ன முடிவுனா வந்து இப்படி வந்து யோசிக்கலாமான்னு பார்த்தோம். வந்து மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தான் நம்ம கட்டினா லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சோம். வந்து அதனால நான் எதுவும் பார்க்கல, காஸ்ட்டு மனசு எதுவும் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு எல்லாமே தயாராகிட்டேன்.
சரி, அப்போ உங்களுக்கு ஊர்ல இருந்தா பிரச்சனை வரும், எல்லாம் தெரியும். ம். ஆனா பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. உங்க காதலை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இல்லைங்க போது ஒரு ஸ்டெப் எடுக்கிறத அது யோசிக்கணும்ல. ஆமாம் மேடம். என்ன பண்ண போறோம்னு. ஒரு வேளை திடீர்னு இந்த கல்யாண ஏற்பாடு வந்ததுனால தான் நீங்க வெளியே வர வேண்டியதா போச்சு. ஆமாம் மேடம். அது வந்திருக்கலன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? கொஞ்ச நாள் யோசிச்சு நல்லா இப்படி பண்ணலான்னு கொஞ்சம் இன்னொரு நல்ல முடிவு எடுத்துருப்போம். அதான் நல்ல முடிவு எடுத்துருப்போம். இது ஆக்சுவலி இது ரொம்ப உண்மையான விஷயம். என்னன்னா, ஓகே பார்க்கலாம், நம்ம ஒரு ஸ்டேஜில் பிளான் பண்ணி பண்ணிக்கலான்னு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த ஒரு சூழ்நிலை வந்தபோது டக்குன்னு அவங்களுக்கு முடிவு எடுக்க வேண்டி வந்தது. ஸோ அதனால வெளியே வந்துட்டாங்க. ஸோ நிறைய வாட்டி இவங்க அந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. பேசி உட்காந்து ஒரு கான்வர்சேஷன், உட்காந்து ஒரு அந்த டயலாகுக்கான வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. வாய்ப்பே இல்லை. அதுதான் பிரச்சனை. உட்காந்து சரி ஓகே, அது பெத்தவங்க இவங்களை கன்வின்ஸ் பண்றாங்களோ இல்லை இவங்க பெத்தவங்களை கன்வின்ஸ் பண்றாங்களோ, உட்காந்து பேசுறதுக்கான ஒரு அரங்கு வேணும்ல, அந்த ஒரு வாய்ப்பு வேணும்ல. அதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை. அது ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. சரி தம்பி, இப்போ நம்ம பேசி பார்ப்போம். சரி மேடம். கன்வின்ஸ் ஆகுறாங்களா பார்க்கலாம். சரி மேடம். ஓகே, பக்கத்தில் உட்காருங்க. சுகர் 500 போல இருக்குமா? என்னால் நடக்க முடியல. நெஞ்சு சுகர் நிறைய இருக்குமா? பெட்டில் இருந்தம்மா அந்த என்னால் முடியல. இப்போ கூட அவதிப்பட்டு தான் வந்தம்மா. ஒரே பூச்சிரு தாங்க முடியல. இந்த பொண்ணு சேஃபா இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல அதுவும் தெரியாதா? தெரியாது. நேத்து தான் தெரியும். ஆனா உங்களுக்கு கெஸ் இருந்தது அப்படி போயிருக்கும்னு இல்லையா? அப்படி வளர்த்தம்மா, என்னால் முடியலையம்மா. நெஞ்சு வலி தாங்க முடியல. என்னால ட்ரெயின்லயே வர முடியல. கருப்பு பை வேற எடுத்துக்க 4 ஆப்ரேஷன் பண்ணிருக்கம்மா. அப்படின்னு பிள்ளைங்க நினைக்க மாட்டாமா? இப்ப சொல்லி தானப்பா வீட்டுல பண்ண பிடிக்கலன்னு தானப்பா ஆரம்பத்துல இருந்து சொன்னேன். என்னதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன்மா. 2 மணி இருந்து சொன்னேன்மா. அழுது சொன்னேன். என்கிட்ட ஒரு எனக்கு என்ன நீ எதா இருந்தாலும் என் பொண்ணு எனக்கு வரணுமா? இல்லாட்டினா இதை விட்டு கூட என்னால போக முடியாதுமா. சொன்ன புரிஞ்சு நீ புரியல. இப்ப எனக்கு இப்போ வரணுமா? இப்போ வரல நான் செத்தே வரும். இங்கேயே செத்துவேன். வந்ததுக்கு அப்புறம் என்னமா என்ன முடியாதுமா? முடியாது. என்ன நீ சாவன கேளுமா? தண்ணி கொடுத்து நிறைய நீ காப்பாத்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் முடியாது முடியாது முடியாது. என்னால முடியாது. இவ்வளவு நேரம் நான் தண்ணி வச்சுதான் என்னை காப்பாத்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. சரி அம்மா, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா? அவர் பேர் முருகம்மா. மிஸ்டர் முருகன், கொஞ்சம் தைரியமா இருங்களேன். முடியலையம்மா. பார்த்தோன்னே எங்களுக்கு எப்படி இருக்குமா? சரிங்க, இப்போ என்ன செய்யலாம்? 15 நாள் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. 15 நாள் மேடம் ஏத்துக்க தயார் மேடம். எங்க பொண்ணு வேணும் மேடம். என்னவா இருந்தாலும் சரி நான் ஏத்துக்க நான் தயார். ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க பொண்ணு அதுதான் பயப்படுறீங்களா நீங்க? அது இல்ல மேடம், எனக்கு பொண்ணு வேணும். இப்ப கல்யாணம் மிஸ்டர் முருகன், உங்க பொண்ணு என்ன சொல்றா கேளுங்க. அவ மேஜர். அந்த சக்திகள் இல்ல. அப்படி இருந்தா நான் என்ன உண்டோ இல்ல. உனக்கு என்ன வயசுமா? 21. அவ மேஜர் இருந்தாலும் நீங்க அவ என்ன சொல்ல வரான்னு நீங்க கேட்டுக்கணும். இந்த அந்த காலம் கிடையாது. நீங்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்க, அது வேற விஷயம். ஆனா அதை விட்டுட்டு அவ மேஜர். அவள் கூட வந்துருமா? எப்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு பிடிக்காதம்மா. எங்களுக்கு பிடிக்காது. வந்துருமா? ஏமா பயப்படுறீங்க? இல்லம்மா, எங்களுக்கு அது வந்து அதுக்கு ஆகாதும்மா. ரொம்ப அவங்க பார்த்தனா அவங்க அண்ணா எல்லாரும் எங்கிட்ட சொல்லிட்டாங்கம்மா. எங்களுக்கு சேர்ல இருந்தாலும் கூட எங்களுக்கு இருக்க பிடிக்காது எல்லாமே சொல்லிட்டாங்கம்மா. சரின்னு சொல்லிட்டு உயிரோட தானே இருக்கிறேன். சரிங்க, சாவலல்ல. சரிங்க. என் பையனை வெட்டி குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துட்டான்.
அந்த பையன் மேலே தலை மேலே சத்தியம் பண்ணி சத்தியம் நீ பண்ணியிருக்காம்மா. செத்த நீ அதனால என்கிட்ட சொன்ன அப்படின்னா சொல்லலாமா? எங்கள் அம்மா செத்துரும், எங்கள் அப்பா நான் செத்துருவேன், எல்லாத்துக்கும் உயிரோட கொண்டுட்டு தான் அந்த இந்த பையனோட மாதிரி இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணாதீங்க ப்ளீஸ். பண்ணியிருக்காங்க மேம். நீங்க பண்ணாதே. என் பொண்ணு பண்ணிட்டு வந்திருக்கா என் பையன்கிட்ட. சொன்னானே இல்ல இல்லையா? நான் அப்படி சொல்லல, நான் லவ் பண்றேன்னு தான் சொன்னேன். பர்த்டே அனுப்புங்கம்மா. நான் வந்து எப்படிமா இருக்க முடியும் இவ்வளவு தூரம் இருக்கணுமா, வந்துட்டு? எங்களோட இருமா, எங்களுக்கு நாங்கள் உயிரோட பாதுகாப்பா இருமா. இருக்கணும்னா வா, இல்ல இல்லைன்னா என்ன நீங்க பயப்படுறீங்களா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்? ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஆகாது மேடம். எனக்கு ஒன்றாவது, என் பொண்டாட்டிக்கு ஒன்றாவது. நான் உயிரோட செத்துருவோம். ஏங்க சரிம்மா. அம்மா கூட வந்துருமா, தயவுசெய்து வந்துருமா. ஏத்துக்கோமா. எனக்கு ஏற்க முடியாதம்மா. எங்க வந்து நீ இவ்வளவு வேற தூரம் வந்ததுக்கு அப்புறம் வேற என்னம்மா ஏதாட்டு பண்ண? போயிட்டா நான் ஏத்துக்கிடுவோம்மா. நீ நானே ஒண்ணு வந்து நடத்திடுவோம்மா. இது ஏற்காத இடத்துக்கு போயிட்டோம்மா, என்னால முடியல. அவங்களே சொல்றாங்கம்மா, வீட்டுக்காரங்களே எங்க கடவுளுக்கு ஏற்க முடியாது சொல்லிட்டாங்கம்மா. மேடம். நீங்க உங்க பொண்ணை கூட்டி எத்தனையோ முடியாதுன்னு நான் என்னால எந்த ஏத்துக்க இதுலயும் போ, நான் நீங்க ஏத்துக்கிறேன். எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்றீங்களா? நான் அவள்கிட்ட பேசுறேன். மேடம், சொல்லுங்க. நான் அந்த ஆதி காலத்துல இருந்து இருந்தேன். அது எங்கள் ஏரியாவில் ஜாஸ்தி மேம். சிறுவேண்டம் இந்த வட்டத்துக்குள்ள அதிகம். நான் என்னோட கண்ணாலே என்னோட என்ன ஆஃபீஸ் செய்வாங்க? அவங்க என்ன செய்கிறாங்களோ செய்யலை மேடம். எங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு இன்னைக்கு இல்லை, இன்னும் ஒரு 4 நாளைக்கு இல்லை, ஒரு 4 வருஷம் கழிச்சு கூட இந்த கதி தான் வரும். இந்த மாதிரி உங்கள் ஸ்டேஜில் வந்து உட்காரும். அது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, யாரு ஏத்துக்க மாட்டாங்க. எந்த ரீதியிலையும் மேடம். நான் என்னோட ஆஃபீஸில் என்னோட ஒரு கால் விளங்காத ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக 6 மாதம் இருந்த 6 பசங்களை வச்சு சீரடிச்சு 6 மாதத்தில் தெருவில் கத்தி விட்டுருவாங்க. கண்ணால் வீட்டை கழுத்தில் கத்தி வச்சு வீட்டை எழுதி வாங்கிட்டு அவங்களே அனுப்பிட்டாங்க. அவர் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்கிறதே தெரியாது. பெருமிச்சத்தை எழுதி கொடுத்து சர்வீஸ் விட்டு வெளியில் போயிட்டார். அந்த மாதிரி ஒரு ஜீவன். அடுத்ததில் ஒரு நீதியர் பொண்ணு 2 வருஷம் வச்சுட்டு அவள் இன்றைக்கி காய்கறி வளர்ந்து தாப்பி வளர்ந்து ரோட்டில் அடிக்கிறான். அந்த லெவலில் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். எத்தனை கேஸ் என்னுடைய 51 வருஷம் சர்வீஸில் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவர் அவன் சொல்றது மாத்திரம் கேட்டீங்களா? யூஸ் பண்ண மாத்திரம் போதாது. 6 பேரை அவரோட வச்சு பயம் யூஸ் பண்ணி பாத்தீங்களா? 6 பேரை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். 6 பேரை வச்சு யூஸ் பண்ணி தெருவை தூக்கி போட்டான். இன்னைக்கு தாயை இழந்து தாப்பிழந்து அனாதையை செத்துருச்சு அந்த பொண்ணு. குரு சக்தி அவரோட பயத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க. குரு சக்தி அவரோட பயத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தகப்பன்னா வேற அப்படிதான், எந்த பெத்தவங்களுக்கு தகுதியா அந்த கவலை மேடம், இருக்கதான் மேடம், இருக்கும். நான் உங்களுக்கு ஏன்னா கையெழுத்து தெரிஞ்ச கும்பிடுறேன். குடும்பம் எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாம் வந்து அவன் கல்யாணம் பண்ணி முகத்தை வச்சாலே பார்க்காத. கழட்டி போட்டுட்டு முகத்தை போயிடுறாங்க. பார்க்காத நீ. என்ன பண்றீங்க நீங்க? முகத்தை பார்க்காத. அவள் முகத்தை பார்க்கறதுக்கு நம்ம கொடுத்து வைக்காத தாய் தப்பன். அவளை கொடுமைப்படுத்திட்டோம். அவள் கேட்டது கொடுக்கல. சொல்லாதீங்கப்பா. நான் தகுதியற்ற தாப்பன் என்ன நீ பார்த்து பேசுறது நான் எனக்கு அவள் சக்தி கிடையாது. பா எனக்கு ஒன்றை பார்க்கறதுக்கே பிடிக்கல. ப்ளீஸ் பா, வாய் பேசுறதுக்கே விட மாட்டேங்கிங்க. நான் எப்படிப்பா புரிய வைப்பேன்? இதை நீ முதல்ல செஞ்சுருந்தேன்னா அம்மா அறியா சொல்கிறேன், நான் ஆண்டவர் அறியா சொல்கிறேன், நான் கும்பிட்ற தேவைகள் அத்தனை மேலே சொல்கிறேன், நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பேன். என் பிள்ளை ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு ஒரு காப்பி வாங்கி கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்து வரேன்னு சொல்கிறப்ப தான் அவங்க பொண்ணு காலையிலே பெர்மிஷன் கேட்டு போட்டான்னு சொல்லி அந்த நிமிஷம் வரைக்கும் என் காற்று வரைக்கும் எட்டுன கிடையாது. இப்போ நான் அதுக்காக தான் அண்ணன்ட்ட சொன்னதுப்பா, இப்படிதான் காஸ்ட் தான் என் பிள்ளைய நீ கொலை பிரச்சனை. பண்ணிட்டு வந்துட்டேன். என் பிள்ளைய வந்துட்டு நீ நம்ப வச்சு என் மேலேயும் என் பொண்ணாட்டி நம்ப மேலே வச்சு சத்தியம் சொல்லலப்பா, வச்சு இதான் உண்மைன்னு சொன்னேன்ப்பா, புரியவே வைக்கல. உண்மை சொல்கிற இடத்துல பொய் பேசாத. உண்மை சொல்கிற இடத்துல பொய் பேசாத. நான் அந்த போய் பேசலப்பா, கடவுளுக்கு அண்ணன்ட்ட வேணா கடவுளுக்கே கேட்டு ஏற்காது. பாருங்க, அந்த இவங்க கடவுளுக்கே பேசுனாங்க. ஏற்காது. அன்னைக்கு ஒரு நாள் யோசிச்சேன்னு சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு. ஆமாம். இப்ப என்ன செய்ய போறீங்க? இல்லை போகிற மாதிரி ஐடியா இல்லை. அவங்ககிட்ட போகிற மாதிரி ஐடியா இல்லை மேடம். இதை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? பெத்தவங்களோட பயத்தை எப்படி தீர்க்க போறீங்க? அவங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்ல போறீங்க? காஸ்ட் தான் பிரச்சனை. காஸ்ட்டு தான் பிரச்சனை மேடம். இல்லை காஸ்ட் மீறி எது நீங்க தைரியமா வச்சுப்பீங்களான்னு கேட்க. அதெல்லாம் வச்சுக்க மேடம். நல்லா எந்த ஒரு காஸ்ட்டு வந்தாலும் நாங்கள் வந்து எதுவும் போக மாட்டேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்குறேன் மேடம். எந்த ஒரு குறை இல்லாமல் நல்லா வச்சு பார்த்துக்குறேன். என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க நான் கண்டிப்பா வந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பொண்ணை நல்லா சேஃப்டி நல்லா பார்த்துக்குறேன் மேடம். என்னால் அதில் முடியும், நம்பிக்கை இருக்குது. நல்லா நான் ஏற்றுக்க மாட்டேன் மேடம். ஏற்றுக்கத்தக்க முடியாத செயல் மேடம். இதே இது என்னை கொலை பண்ணிட்டு அப்படியே வெட்டிட்டு போறாங்கப்பா, நான் என்னப்பா பண்ண முடியும்? சரி தம்பி, உங்களுக்கு ஒரு பிளானிங் இருக்கும். இப்போ அவங்க சொல்ற மாதிரி உங்க வீட்ல இருந்து ப்ராப்ளம் பண்ணலாம், சொந்த பந்தம் ப்ராப்ளம் பண்ணலாம், போலீஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களுக்கு டேஞ்சர் வரலாம், என்ன வேணா வரலாம். அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவேன். எப்படி ஹேண்டில் பண்ணிடுவேன்னா ஹேண்டில் பண்ண முடியாம தான் நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. ஹேண்டில் பண்ண பேசி தான் பண்ண முடியும். இன்னும் என்ன பேசி பண்ணுவீங்க? என்ன இருந்தாலும் பேசி அப்ப பேசுங்க. பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் மேடம். நாங்கள் நம்பவே மாட்டோம். ஆ? நம்பவே நல்லா மாட்டோம். வச்சு பார்த்துக்கிறேன் வேணாம். நம்பவே மாட்டோம். நல்லா வச்சு பார்த்துக்கிறேன். தம்பி நீ இந்த காரியம் பண்ணவன் என் என்ன சொன்ன? வீட்டுல வந்துட்டு என்கிட்ட என்ன பேசி சொன்ன? பெத்த தாய் தகப்பன்ட்ட பேசியிருக்கணும். பேசுன முடிவு பேசி நீ எடுத்தோம். இருந்தா நாங்களே தம்பி ஐ எம் சோ சாரி, பட் நீ பேசுனது வந்துட்டு என் காத்துக்கு இவரை எத்திட்டு ஏதாவது ஒரு லைன்ல முடிவு எடுத்துருப்பேன். உங்கள்கிட்ட பேசல, உங்க பையன்கிட்ட பேசினா வந்து என் பையனை பிளாக் பண்ணிருக்கேன், நீ ஆள் வச்சு பிளாக் பண்ணிருக்கேன், என் பொண்ணை இல்ல. கூட்டு போய் வசியம் பண்ணிருக்கிறேன். இல்ல அதுக்கு இல்ல எல்லாம் எல்லாமே இருக்குது. இல்லப்பா, அண்ணன்ட்ட பேச சொன்னது நான் தான்ப்பா பேச Phone சொன்னேன். மட்டும் பையன்ட்ட என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க? யாரும் பிளாக்மெயில் பண்ணலப்பா. நீ என்கிட்ட பேசாத தாய். உனக்கு நீ உண்மையிலே நான் நீ பெத்து எடுத்திருந்தா நீ என்கிட்ட பேசாத. அண்ணன் வந்து ஃபோன் போட்டு கொடுத்தான். ப்ளீஸ்ப்பா. அதற்கு
இல்லம்மா. பேசாத, என் வார்த்தை எடுத்து இல்ல, பேசாத. நான் அப்பாங்கிற அழுது வார்த்தை கேட்டேம்மா. தகுதியற்றவ நீ, பேசாத. 12 மணி 2 வேற மணில இருந்து தாப்பா வேற, 6 நான் ஒரு மணி வரைக்கும் தாப்பா வேற. அழுறமா இந்த சொல்லுமா புள்ள ஒரு பாவம் ஒண்ணுக்கு சோகம் ஒண்ணு. மேடம். ஒரு வார்த்தை கண்ணீர் வடியுமா? 6 மணில இருந்து கெஞ்சிருக்கா மேடம். ஒரு வார்த்தை சொல்லு, நீ சொல்லிருக்கா மேடம். வேண்டாம்னு விட்டுருங்கம்மான்னு தான் சொன்னான். ஏன்னா ஒரு அவங்க வார்த்தை மிலிட்டரியில சொல்லிருக்கலாம் வேலை பிள்ளைகிட்ட. பார்க்காங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு ஆயிரும்னு கேட்டாமா. நான் லவ் பண்ணுன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து லவ் பண்ணு வந்து நான் எனக்கு கேட்டாங்க, லவ் உண்மையா பண்றேன் தெரியாதும்மா. கேட்டாங்க. நான் ஆமாமா இப்படி வேற மனசு இருக்குமா, எனக்கு இப்போது கல்யாணம் மனசு வேண்டாமா இருக்குன்னு அப்படின்னா. சொல்லலாமா? வாரி போட்டுறன்னு மட்டும் தான் சொன்னான். உண்மை, இது உண்மை. என்கிட்ட சொல்லுது, வாரி- அம்மா முன்னாடி இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. நான் அப்பாவுக்காக சம்மதிச்சிட்டேன். நான் எல்லாத்தையும் வாரி போட்டுறன்னு சொல்லுது உண்மை. இவங்க உண்மை சொன்னது சொல்றது போய் சொன்னதுக்கு நீ இப்படிதான் கல்யாணம் பண்ணி அம்மா சொல்லி சொல்லாம சொல்லி இல்லைன்னு சொல்லுங்க. கேளுங்க. இந்த வார்த்தை உண்மையா சொல்லாம சொன்னாமா? பொண்டாட்டி இந்த இல்லைன்னு வார்த்தை உண்மைதான். நான் அந்த சொல்றேன். பையன் பேசி வாரி முடிச்சு போட்டுருந்தா சொன்னேன், எனக்கு அடவு இல்லை. அவனுக்கு டோரை உடைச்சு அவனை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த பையனையா? அந்த பையன் அந்த பையன்ட்ட அவ பேசியிருக்காளே. அந்த பையன்ட்ட சத்தியம் வாங்கிக்க. நீ சொன்னா சத்தியம் வாங்கணும் இல்லப்பா. நான் உன்கிட்ட பேச தயாரா. நீ சொன்னா உன் மாமா செத்துருவாரு, எங்க அத்தை செத்துருவாங்க. தயவு செய்து நான் வள்ளி சம்மதிச்சிட்டேன், நீ இதோட வார்த்தையை நிறுத்திக்கோ. இதுதான் என் பையன்கிட்ட பேசியிருக்கேன், என் பொண்ணுகிட்ட, என்னோட மருமகன்கிட்ட பேசியிருக்க, தங்கச்சி இப்ப பையன். அந்த சிச்சுவேஷன் நீ யாரும் புரிஞ்சுக்கலப்பா. அதனால நீ இல்ல. சொல்லி முடிவெடுக்கணும் தான்ப்பா அப்படி சொன்னது. நீங்க இவ்ளோ பொண்ணு மேல பாசம் சொல்றீங்க. அவன் நிலைமைய யோசிச்சு அந்த இது பாருங்க. வந்துட்டு என்கிட்ட பேசுறது. 15 நாள் அவங்க கூட இருந்திருக்கான். இருந்தாலும்மா, 5 வருஷம் வேற கழிச்சு நான் எதுனாலும் ஏத்துக்குவேன். கூட நாங்க இது பண்ணிக்கிறோம். 5 வருஷம் கழிச்சு வந்தாலும் இதே கண்டிஷன் தான் இங்க வருவா, இல்லை என்கிட்ட வருவா, நான் ஏத்துக்குவேன் மேடம். ஆனா அவ தனி மரமா வந்தா மாத்திரம் தான் ஏத்துக்க முடியும். தனி மரமா வந்தாது, ஒரு குழந்தையோட தாயா வந்தாலோ அல்லது தனிமா எனக்கு என் வாழ்க்கை சீரழிஞ்சு போய் வந்தா நான் ஏத்துக்குவேன். அதே இது இவளை ஸ்ட்ரெச்சோட வந்தான்னா, ஃபீல்டில் அவ கூட சேர்ந்து பையனை கூட்டு வந்தான்னா, எனக்கு அவளுக்கு எந்த லிங்க் இல்லைன்னு இன் ரைட்டிங்ல இங்கே இந்த இடத்துல அம்மா முன்னாடி கிளியரா எழுதி நீங்க அவளோட தரப்பை கேட்க நீங்க தயாரா இல்ல மேடம். அது அவ சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்கிட்டயோ என் பொண்டாட்டிக்கிட்டயோ, அண்ணன்கிட்ட அவங்க சொன்னா, ஆர்மியில அவன் தான் இருக்கிற அந்த அப்பாட்ட பையன் சொல்ல நாளைக்கு வேண்டாம்னு இவ தெரியும் நல்லா ஒரு விஷயம் முருகன், உங்க தரப்பை கேட்கறதுக்கு அவ ரெடியா இருக்கா? அவ தரப்பை கேட்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? அவ தரப்புல கேட்கறதுக்கு இப்ப நான் நீங்க ரெடியா இருக்கேன் மேடம். அவ வந்தாலும் ஒரு நிமிஷம். உங்க தரப்பு அப்பா அம்மா தரப்பை கேட்கறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீ கேட்டுக்கிறதுக்கு ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கல? அந்த பொண்ணு சொல்றத கேட்டுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? 2 பேரும் பேசிங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். முதல்ல நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க அவர் சொல்லி புரிய வைங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி புரிய வைங்க. எமோஷனல் ஆகக்கூடாது, பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. சரி, பொறுமையா அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லுங்க. அவ கேட்பா. அப்பா சொல்றது அம்மா சொல்றது கேட்டுக்கோ. அப்புறம் நீ என்ன சொல்றியோ சொல்லு, அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம். நீங்க சொல்லுங்க. புரிய வைக்கிறதுக்கு மேடம், இவளுக்கு இன்னைக்கு நாளைக்கு ஒரு குழந்தைய பிறக்கணும்னு சொல்லுங்க. ஏன் ஜாதி அவள்கிட்ட சொல்லுங்க. ஏன் ஜாதி சொன்னா யாரும் கட்ட மாட்டாங்க. அவள் முகத்தை பார்க்க எனக்கு மனசு அப்படியெல்லாம் அவ பெரிய கிரைம் எல்லாம் பண்ணலங்க. இது இயல்பா பசங்களுக்கு அந்த வயசுல வர விஷயம். நீங்க அவ என்ன கொலை பண்ண மாதிரி எல்லாம் பேசாதீங்க. உயிரோட தானே இருந்தாங்க. அது ஓகேங்க. அவளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது செத்துருவேன், இங்கே மருந்து கூட செத்துருவேன். பிளாக்மெயில் நான் பண்ற மாதிரி நடிக்க மாட்டேன். வேண்டாம் சொன்னா என் புள்ளைய நீ உயிரோட கொண்டுட்ட, அவன் ட்ரெயின்ல விழுந்து சாகுறானோ இல்லை கம்பெனில போய் சாகுறானோ, அது ஆஃப்டர் மேட்ரு. அந்த பையன் பாவம், அந்த தெருக்காரங்களுக்கு தான் தெரியும், அந்த இன்ஸ்பெக்டருக்கு தான் தெரியும் அவன் பட்ட அவதி. ஆனா நீ என்னை நம்ப வச்சுட்டு பாரு, போய் பேசாத. இந்த பிள்ளை மேல சத்தியம் பண்ணு, இந்த பிள்ளை மேல சத்தியம் பண்ணு. காலையில 6 மணில இருந்து கெஞ்சிருக்கான். சொன்னது அதான்ப்பா. அம்மா 6 மணில இருந்து 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அம்மா அழுதனே. கடவுளுக்கு பேசு. ஒரு நான் வார்த்தை சொல்றேன், இன்னைக்கு வந்து உன்னோட லைஃப்ல நல்லா இருப்பேன். முருகன், எப்பவுமே நீ நல்லா இருப்ப. நான் வந்து பையன் தரப்புல கொஞ்சம் பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசுவோம். சரி. உங்க பேரு? என் பேர் குருமு. நீங்க? அம்மாவா? ஆமா. 15 நாள் வாழ்ந்துட்டாங்க, என்ன பண்ணலாம்? இல்லை மேடம், எப்படினாலும் பிரிச்சு விட்டுருங்க. என் பிள்ளை என்கிட்ட விட்டுருங்க, அவங்க பிள்ளை அவங்ககிட்ட விட்டுருங்க. ஏம்மா? அதெல்லாம் இது கெட்டுக்க சேரவே செய்யாது. நாங்கள் வேறதா இல்லை மேடம், எல்லாம் போனோம்னா நாங்கள் சாகத்தான் செய்யணும். நாங்கள் சாகும், குடும்பத்தோட சாகணும். அவன் அங்கிட்டு போனாலும் நான் குடும்பத்தோட செத்துருவோம். நாங்கள் போய் எல்லாம் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வருமா? எங்களுக்கு வேண்டாமே வேண்டாம், ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் ஏற்றுக்கவே மாட்டான். ஒழுங்கா உங்க அம்மா அவங்க அப்பாட்ட போயிரு. இது என்ன எங்க இது என்ன வந்திருக்கு? எப்படி உனக்கு மதி இல்லை? படிச்சிருக்கீல? இல்லை நான் வரலமா. படிக்கிறது எதுக்குமா? படிக்கிறது எதுக்குமா? படிச்சிருக்கேல்ல கேக்குறீங்க அந்த பொண்ணுட்டா? இது வேண்டாமே வேண்டாம் என் மயனுக்கு. என்ன நீங்க ஏமா அப்படி பேசுறீங்க? எங்க இது என்ன உங்க இது என்னன்னு என் மயன் மட்டம் தட்டி பேசுறீங்க? என் மயன் என்கிட்ட வந்து பாருங்கம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். சொல்லுங்க. அவங்க 2 பேரும் மேஜர், புரியுதுங்களா? எந்த மேஜர்? அந்த பொண்ணுட்ட வந்து உங்க ஜாதி என்ன என் ஜாதி என்ன கேக்குறீங்க? இந்த பாருங்க, நீங்க ஜாதி அந்த பொண்ணுட்ட வந்து நீ யாரு நான் யாரு இந்த மாதிரி பேசுறதானா பேசவே வேண்டாம், நீங்க கிளம்பி போயிடலாம். இல்ல இது பாருங்க, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா பாப்போம்.
ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் பதில் சொல்ல முடியாது என்ன மேடம். பதில் சொல்ல போறீங்க? எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்களேன். முடியாது மேடம். அழுவாதீங்கண்ணா. வீட்டோட வந்து தனியாக வந்துடுறேண்ணா. அழுவாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு ஆகி 1 மாசத்துலயே போயிட்டாங்க மேடம். 1 மாசமா 2 மாசம். எங்க போனாங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்? ஏன்? அவங்க வேற கம்யூனிட்டி மேடம். அவங்க வேற ஜாதி. லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஆனா நாங்க 2 பேரும் விரும்பினா, ஆனா ஒரு 2 மாசத்துல எங்களுக்குள்ள உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, ஏத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் இவங்கள ஏத்துக்கிட்டானா? நாங்கள் ஏற்றுக்கிறல. இல்ல மேடம். பிள்ளைக்கார கூட்டி போயிட்டாங்க, நாங்க அதோட விட்டுட்டோம் மேடம். கூட்டு ஓ, போவோம். அப்படியா? நீங்களும் லவ் பண்ணி பிரிஞ்சிட்டீங்க. இந்த ஜாதி பிரச்சனையால பிரிஞ்சீங்களா? ஆமா மேடம். அப்படியாப்பா? ஆமாம் மேடம். அவங்க வந்து கூட்டு இது கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அவங்கள. பொண்ணு வந்து அப்படியா? ப்ரெக்னெண்டாக இருந்து கருவெல்லாம் கலைச்சிட்டு அந்த மாதிரி கூட்டு போயிட்டாங்க. நாங்க அதோட விட்டுட்டோம் மேடம். வேற கெஸ்ட் வர இருக்கு, நம்ம இது பண்ண முடியாது. சேர்த்துக்கிட்டாங்க மேடம். எங்களுக்கு உள்ள வந்து இவ்வளவு தூரம் தெரிஞ்சு நீ மறுபடியும் பாருங்க, நீங்களா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டேன் மேடம். அண்ணன் பண்ணுறதுக்கு முன்னாடியே. பாருங்க, அதனால முடியல மேடம். என்னால் இந்த பொண்ணை வெறுக்க முடியல. ஆசைப்பட்டுட்டேன் வந்து. நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல அந்த பையனோட கஷ்டம். இல்ல மேடம், அதை நான் அந்த பட்ட அந்த 3 மாசத்துல அந்த அனுபவத்தை ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் மேடம். ஒவ்வொரு ஆளுகள்ட்டையும் ஒவ்வொரு பதில் சொல்லி என்ன பண்ணுவாங்க உங்களை? ஏன்டா அப்படி பண்ண? ஏன் நம்ம கஷ்டத்துல பொண்ணு இல்லையா? ஏதாச்சும் ஒரு பொண்ணு எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க முடிச்சு வச்சிருப்போம்ல. உங்க அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணது யாரு? அவங்க வீட்டுல மேடம். கல்யாணம் ஆகி உங்க வீட்லயா இருந்தீங்க? எங்க வீட்டுல இருந்துச்சு. ஆனா திரும்ப ஆனா உங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஒவ்வொரு இடத்துக்கும் வெளியில போக முடியல. கேள்வி கேட்டதே அந்த ஒவ்வொரு கேள்வி கேட்கவும் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல எங்க பங்காளியிலே அப்படி ஒரு கேள்வி எடுத்தாங்க. சரி, ஆனா நீங்க அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டீங்க? போயிருச்சு. அதுவா வீட்டுல இருந்தது எவ்வளவு நாள் இருந்தது? 2 மாசம் தான் இருக்கு. போயிருச்சு. அதான் கிளம்பி தெரியாம ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த வார்த்தைகள் வந்து இது பண்ண முடியல மேடம். அது ஏன் போனா? எதனால போனாவ? கெஸ்ட் தான் ப்ராப்ளம் மேடம். மற்றபடி எதுவும் இல்லை. என்கிட்ட அது இந்த பொண்ணு நாங்கள் தனியாக இருக்கும்போதெல்லாம் சொல்லிச்சு அவன் பண்ணினது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிச்சு. ஏத்துக்கல. மனசு அந்த அளவுக்கு வாழ முடியல மேடம். சந்தோஷமா வாழ முடியல. பிரச்சனை வந்துடுச்சு. தம்பி புரியுறதா? உங்க அண்ணன் சொல்றது புரியுறதா? அந்த காம வாழ்க்கை தான் மேடம். அந்த டைம் தான் நல்லா இருக்கும். மற்றபடி அந்த வெளியில போகும்போது மற்ற டைம் வந்து பேசி இருக்கும்போது அந்த சந்தோஷங்கிறதே இருக்காது. ஒரு மாதிரி அந்த காலத்துல எல்லாம் ஒதுக்கி வைப்பாங்க, அவுட்காஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் சிவியர் பனிஷ்மென்ட். இல்லைன்னா இப்போ ஒரு சிட்டியா இருந்துச்சுன்னா ஒன்றும் தெரியாது. இது வில்லேஜ், கிராமம். அப்படிங்கும்போது நம்ம 4 இடத்துக்கு போய் வருவோம், 4 பேர்கிட்ட பார்ப்போம், பேசுவோம். அப்படிங்கும்போது நான் ஒவ்வொரு ஆள்கள்ட்டையும் ஒன்று இது பண்ண முடியல. சரி, இப்போ அவங்க சென்னை வந்து வாழ்ந்துட்டாங்கன்னா கிராமத்துல இல்லை மேடம். நாங்கள் சொல்ல என்ன ஆகும்? எங்கே வாழ்ந்தாலும் வாழ வேண்டாம். குடும்பத்தோட அப்ப என்ன ஆகும்? அப்படி வந்துட்டாங்கன்னா செத்தே வரும் மேடம். ஒண்ணுமே சொல்ல முடியாது மேடம். என்ன ஆகும் தம்பி? இல்ல மேடம், நாங்களும் இப்ப சிட்டில இருந்து இப்ப அவங்களும் சிட்டில இருந்தாங்கன்னா எதுவும் தெரியாது. ஓ, அப்ப நீங்க ஊர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு நாங்க ஊர்ல இருக்கறனால என்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு? இல்ல மேடம், கேட்பாங்க இந்த மாதிரி உன் தம்பி ஒரு பிள்ளைய கூட்டு போயிட்டான் நம்மள. ரொம்ப தப்புங்க இதெல்லாம். இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. ஏன்னா பிறக்கும் போதே நம்ம ஜாதி எடுத்துட்டா வேற அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் போச்சுங்க. நீ வந்தா நீ வா சொல்லிட்டேன் அந்த பிள்ளைய விட்டுட்டு. உண்மையில நினைச்சுக்க, நான் பாரு அம்மா முடியாத ஆளு சொல்ற கேளு, அப்பா குடியாத ஆளு. நீ உன் இஷ்டத்துக்கு நீ இப்போ உனக்கு நல்லா இருக்கு. உனக்கு வயசுன்னு 22 வயசு. என்ன பாரு 31 வயசாச்சு. இன்னும் நான் குடும்பத்தை எடுத்துக்க இருக்கேன் பாரு. சொல்றா, நான் அன்னைக்கு முடிச்சுட்டு நான் பாட்டுக்குள்ள போயிருந்தேன்னா ஊர்ல இல்ல ஒதுக்கி வச்சிருக்கேன். என்னை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன். கூட பிறந்திருக்கீங்களடா, புரியுதாடா? பொண்ணுட்டு வரமாட்டேனா? என்னோட கூட பிறந்திருக்கீங்க. பண்ணக்கூடாதுமா, பண்ணக்கூடாதுமா. இப்படி நான் 15 நாள் தம்பி நீங்க இவ்ளோ அழுவுறீங்க. நீங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அது வந்து பேசதாமா செய்வாங்க. நிறைய வாழ்க்கைடா. 3 மாசம் நல்லா இருக்குடா. காமம் அதனா ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்டா. அந்த 3 மாசம் தான் நல்லா இருக்கு. நான் ஊர்ல இருக்க மாட்டேன். எனக்கு ஜாதி வேணாம். எனக்கு ஜாதி இருக்க பேசுவாங்க. அனுபவத்தை நான் சொல்லி இருக்கேன். கேளுடா கொஞ்சம் வச்சு. அந்த அனுபவத்திலும் கேட்டிருக்கேன்டா. நல்லா இருப்படா, புரிஞ்சுக்கடா. வர அண்ணன் இந்த காலம் வச்சுட்டு இன்னும் இழுக்கிறேன் பாரு குடும்பத்தை. நீ சொல்றியடா இன்னைக்கு முடிச்சுட்டு நான் பாட்டுக்குள்ள போறேன்னு. அந்த பிள்ளை உனக்கு எத்தனை நாளா தெரியும்? 2 வருஷம், அட்லீஸ்ட் 3 வருஷம் தெரியுமாடா? நானும் எனக்கு முடிச்சுட்டு போயிருந்தேன். நீ சொல்றா
நீ குடும்பத்தை பாரு, இதை பாரு, அம்மா சீ கொண்டு தானே உனக்கு தெரியுமில்ல, அது கற்பை எடுத்து பாரு. இப்பெல்லாம் பண்ணாதீங்கம்மா, நீங்க வீட்டுல ஒதுக்கி வச்சுக்கோங்க. நினைக்காதீங்க, இல்ல நினைச்சீங்க எனக்கு அப்படி அம்மா அப்பா இல்லாம நீ பிறந்த சொல்றா. எனக்கு ஜாதி மதமே வேண்டாமா? நல்லா இருக்கும்மா, நீ விட்டு. நான் சொல்றேன் கேளு. எந்த தம்பி வாங்க. ரெண்டாவதா? ரெண்டாவது தம்பி மேடம், மூணாவது. என்னப்பா அண்ணன் ரொம்ப இமோஷனலா இருக்காரு. நாங்க செத்தா வருவேன், நீ வரல நான் செத்துருவேன். நீங்க என்ன நீ நினைக்கிறீங்க? நல்லா இரு, நீ இப்படி நினைக்கிறீல, நாங்க செத்துருவோம். இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அந்த பொண்ணு பிரிஞ்சு? இல்ல மேடம், ஆனா சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்க மேடம், ஆனா சந்தோஷமா இருக்கு இருக்கீங்க. மேடம். இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்க? கண்டிப்பா நான் பண்ணிக்கிறேன். அப்போ உங்க லவ் உண்மையானது இல்ல, அவ்வளவுதான். as simple as that. நீங்க இல்ல. இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு ரெடி, அந்த பொண்ணை மறக்கிறதுக்கு ரெடினா தட் மீன்ஸ் உங்க லவ் உண்மையானதே இல்ல. இல்ல மேடம், அந்த பொண்ணு நினைச்சாலுமே என்னால வந்து இது பண்ண முடியல. ஏன்னா அந்த அவங்க வந்து ஒவ்வொரு டைம் அவங்க வீட்டுல வந்து சொல்ல இந்த பொண்ணு கூட்டு போயிடுச்சு, ஆனா நாங்க என்னைய வந்து இங்கிட்டு சொல்ல இந்த மாதிரி கூட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு அந்த 2 குடும்பங்களையும் பாருங்க மேடம், அவங்க 2 பேர்த்த நினைக்கிங்க. இப்படி இருந்து இப்படி போயினா எவ்வளவு நம்ம நீ உனக்கே தெரியும் எவ்வளவு பட்டு அழுது. என்னால வீட்டோட ஒதுக்கி வச்சிருக்கமா, நான் வரணுமா? வீட்டுக்கு வரணுமா? நாங்க சாக போறோம், நீ இரு. சாக வேண்டாமா? நீ நல்லா இருக்குமா? இல்ல நீ நாளைக்கு ஒரு நாள் போரு, நாளை கழிச்சு நீ கண்டிப்பா இல்ல, நீங்க உனக்கு தகவல் தெரியும், வேற ஒண்ணும் செய்வேனா. நீ வந்து நீ எப்படி சொன்னாலும் போல நீ பேப்பர் புரிஞ்சுக்கமா, சரி, அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அப்படிலாம் இது இல்ல மேடம். நீங்க ஏதாவது அவங்க உயிருக்கு ஆபத்து பண்ணுவீங்களா? நாங்க என்ன மேடம் செய்ய போறோம்? நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். உங்களால அவங்க உயிருக்கு ஆபத்து இல்ல அப்படி இருக்கா? இந்த மாதிரி நீங்க உறுதிமொழி இங்க கொடுக்கணும். உங்களால அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கா? இல்ல நாங்க போலீஸ்ட போய் சொல்லும் போது உயிருக்கு ஆபத்து இருக்கு இல்லன்னு நாங்க சொல்லலாமா? தைரியமா சொல்லலாமா? நீ வந்து சொல்லலாமா? இனிமேல உயிரோட இருந்து வேஸ்டா. உங்களால உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கா? புரிஞ்சுக்கமா. இல்ல. போடா அம்மா. நம்ம அம்மா. சாக போறோம். அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கா? அது என்னமே எங்களுக்கு தெரியாது, நாங்க சாக போறோம் உறுதியா. நான் உண்மையில இருக்க மாட்டேன். குரு சக்தி, அவங்களால உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கா? இல்ல மேடம். இல்ல. யாருனால ஆபத்து? எதுக்கு கமிஷனர் ஆபீஸ் போனீங்க? இங்க பொண்ணு சைடுல இருந்து எனக்கு தெரியும் மேடம், ஆனா பொண்ணு மிரட்டி இருக்காங்க, அண்ணன் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க சொல்லி மிரட்டி, அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். உங்க சைடுல இருந்து உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கா? உங்க 2 பேர் உயிருக்கு எங்க ஆபத்து வீட்டுல இருக்கா? இருக்காங்க, மிரட்டல் பண்ணாலும் எனக்கு புரிஞ்சுதானே தேடுறாங்க சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு. சரி, உங்க ஊருக்காரங்களால உங்க 2 பேருக்கு உயிருக்கு ஆபத்து ஆமா இருக்கா? மேடம், இருக்கு மேடம், இருக்கு. யார் அந்த ஊருக்காரங்க? எங்க ஊருக்காங்க, ஊர்ல தான் மேடம், மேலக்கிடாரத்துல. மேலக்கிடாரத்துல தெளிவா சொல்லுங்க. மேலக்கிடாரம். மேலக்கிடாரம். அந்த ஊருக்காரங்க உங்களை ஆமா மேடம். அவங்க பேர் ஏதாவது சொல்ல முடியுமா? பேர் வந்து ஊர் பக்கத்துல சொந்த, எல்லாமே சொந்தக்காரங்க மேடம், அது எல்லாமே ரிலேஷன். அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா பக்கத்துல இவங்க தூண்டி விட்டுருவாங்க, பக்கத்துல இவங்க தூண்டி விடுவாங்க. உங்க ஊருக்காரங்கள எல்லாம் உங்களுக்கு ஆபத்து உண்டா? எங்களுக்கு இருக்கா? அப்படி இருக்கா தம்பி? உங்க ஊருக்காரங்களால சொந்த பந்தத்தினால இவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கா? ஆமா, அது புரிஞ்சுக்கோமா, இருக்க மாட்டோமா. சூழ்நிலை தெரிஞ்சு நீ மனுஷனடா, வீட்டுல எவ்வளவு கடன் இருக்கு, அந்த காலை வச்சுட்டு எப்படி இழுத்து இழுத்து சம்பாதிச்சு அம்மா பாக்குறேன் அப்பா பாக்குறேன். அம்மா புரிஞ்சுக்கோமா, வேணும் சொல்லி தானே நான் இருந்தேன். வரமாட்டாமா. அந்த பிள்ளை பொண்ணு நீங்க செத்து போனடா. ஏமா அப்படி சரி, சொல்லாதம்மா. இப்போ அம்மா இரு, புரிஞ்சுக்கோமா. தம்பி இரு. நீங்க இப்ப சொல்றது வேற ரீசன். குடும்ப சூழ்நிலை, கடன் விஷயம் எல்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் நியாயமான விஷயங்கள். உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு பிரச்சனை இருக்கு, அப்போ நீங்க குடும்பத்தை பார்க்கணுங்கிறதெல்லாம் நியாயமான விஷயங்கள். நான் மாசம் மாசம் பணம் கொடுத்துட்டு தான் மேடம் இருந்தேன், நான் இந்த மாசம் மட்டும் கொடுக்கல மேடம். தம்பி, அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லைல்ல? இது காலங்காலமா இருக்கு. பிளாக்மெயில் பண்ணக்கூடாது சொன்னேன். நீங்க
குருமூர்த்தி இருக்க முடியாது விட்டுட்டு இப்ப உனக்கு நீங்க கிளம்புங்க. உன் வயசுல நான் படிச்சேன்டா முடியாது நான் விட்டுட்டே இருக்க முடியாதுண்ணா உன் வயசுல நான் படிச்சேன்டா காலேஜ் படிச்சேன்டா அவங்க அம்மா சாப்பிட்றாடா. இதெல்லாம் இருக்க முடியாதுண்ணா நான் 2 பேரும் செத்து போயிடுறேன் 2 பேரும் இருக்க மாட்டோம் உயிரோட 2 பேரும் கொண்டுருங்க நீங்களே கொண்டுருங்க நான் கொல்ல மாட்டேன், நீ எங்களை கொல்லு. இருக்க முடியாதுடா ரொம்ப நன்றிங்க வந்ததுக்கு குருமூர்த்தி. நாங்க செத்துருவோம். அது பாரா என்னால நடக்க முடியலடா எப்படி பண்ணிட்டா அப்பா முக்கியம் இல்லடா, அண்ணன் முக்கியம் இல்லடா. தனியா இருந்தாலும் வராதடா, நீ செத்துட்டாலும் வராது. அது புள்ளக்காரோட புள்ளைய எப்படி சாவு, 2 பேரும் சாவோம் நீ புள்ளக்காரோட புள்ளைய எப்படி சாவு. இருக்க முடியாதுமா இல்லாட்டி நான் குடும்பத்தோட செத்துருவிடா. நான் வாடா, நீ வா. வரமாட்டேமா வாடா. வரமாட்டேன் போ ஏமா உனக்கு உங்க அம்மா முக்கியம் இல்லையா, உங்க அப்பா முக்கியம் இல்லையா? கொண்டுட்டுனா போங்க, நான் போல. செத்துறானடா நான் உனக்கு முக்கியம். ஏமா அப்படியே முக்கியம். நான் குடும்பத்தோட ஒரு நாள் அழியணும். நான் குடும்பத்தோட அழியணுமாம்மா இவன் அழுதுட்டு. நாங்க அழுந்து நீ அழுந்து வர்றியா? உனக்கு என்ன கிடக்கு வரமாட்டேமா நீ சாவுடா. பிள்ளைக்காரோட புள்ளி விட்டு நீ செத்து. செத்துருவாமா அந்த பிள்ளை இதுக்கு சாவு தர்ற? அவங்க பிள்ளைக்காரோட விட்டுரு, நீ சாவு. நீ சாவுடா. நீ போமா உங்க அம்மாட்ட, அவன் சாவட்டும். இருக்க முடியாதுமா போங்கம்மா இப்படி பண்ணிட்டேடா. நீ ஊருக்கு எந்த இதுமே சொந்தமே வரமாட்டேமா சொந்த இப்படி பண்ணிட்டேடா. என்னன்ற இருக்க முடியாதுமா வர முடியாதுமா கொண்டுருங்கம்மா நீங்களும் எங்களுக்கு கொண்டுருக்காங்களா ஃபர்ஸ்ட் நீ சாவு. அந்த பிள்ளைக்காரோட பிள்ளைய விட்டு நீ சாவு. நீ சாவு. இல்ல அந்த நீ பிள்ளைக்காரோட விட்டு நீ சாவுடா. கொண்டுறத எங்களுக்கு சாவற எங்களை கொண்டு சாத்துருங்க. அப்படி இப்படி குடும்பத்தை அடிக்க வந்துட்டேவா? என் குடும்பத்தை அடிக்க வந்துட்டேவா? நான் குடும்பத்தை அடிக்க வந்துட்டேனா? என்னன்னா இவங்க எல்லாருமே இமோஷ்னலா ரியாக்ட் பண்றாங்க, ஓவர் ரியாக்ட் பண்றாங்களே ஒழிய என்ன ப்ராப்ளம்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதே இல்லை. இங்கே ஒரு கான்வர்சேஷன் கூட ப்ராப்பரா நடக்கல. அந்த பசங்களை முன்னாடி கொண்டு உட்கார வச்சிருக்கோம். அவங்க சொல்லி அவங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு, லாஜிக்கலா பேசுறத விட்டுட்டு, நான் சாவறேன் நீ சாவறேன் இல்லை என்ன கொண்டுடு ஒன்ன கொண்டுடு, அந்த பொண்ணை தப்பு தப்பா பேசுறாங்க. உங்க மனசு மாறி இருக்காமா? இல்லப்பா இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா? எங்களுக்கு காசு டைம்ல நாங்க தனியாவே இருந்தோம் மேடம். நீங்க அவர் கூட கீழே வேண்டு போறீங்க. இந்த காலில் அண்ணன் தூக்கி வைக்கணும். எனக்கு ஹேண்டிகேப் தான் முடியாது மேடம். அதனால தூக்கி வச்சு அண்ணன் கால் இப்படி இருக்கிறதுனாலயா? அந்த பையன் அண்ணன் மேல ரொம்ப பாசமா? பாசம் தான் மேடம். ஏன் உங்க அண்ணன் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவரே இப்படி ஓவர் ரியாக்ட் பண்றாரு? தெரியல மேடம் எனக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேட்டுங்க. பையனோட தரப்பில் வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட நாங்கள் சொன்னோம் உங்கள் பையனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதானா கூட்டிகிட்டு போங்க சொன்னோம். அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காமல் இமோஷ்னலாக ஆகி ஓவர் ரியாக்ட் பண்ணி கீழே விழுந்து பிறண்டு அழுது எதுவுமே சாதிக்காமல் போயிட்டாங்க. அவன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனால் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது, நாங்கள் எந்த தப்பு பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் யாருமே இல்லை உனக்கு இருப்பா. நாங்கள் யாருமே உங்கள்கிட்ட கிடையாது, உங்களுக்கு இல்லை. இருப்பா
யாருமே அவங்களுக்கு கிடையாது. அப்படி நினைக்காதீங்கப்பா. இல்லைன்னு வந்ததுக்கு சொல்லி அப்புறம் நான் வந்தா அது உங்களுக்கு கூட கொஞ்சம் தப்பா கேவலம். ஒன்றும் கேவலம் கிடையாது. நான் பார்த்துக்கிறேம்மா. என்ன கேவலம்னு தெரியும்பா. இன்னும் இல்லை, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்பிக்கையே இல்லப்பா அந்த ஒரே இதுல வார்த்தை எனக்கு. சொல்லு, ஒரே வார்த்தை சொல்லு, ஒரே வார்த்தையில் சொல்லி நான் தெளிவுபடுத்திட்டு போயிடுறேன். நாங்கள் யாருமே உனக்கு இல்லை இருக்காங்க இல்லைங்கிறத மாத்திரம் சொல்லு. அப்படி சொல்ல முடியாது. இல்லைப்பா, நீ சொல்ல முடியாதுன்னு சொல்ல தப்பு. சொல்ல முடியுங்கிறது எனக்கு தெரியும். நீ சொல்ல மாட்டேக்க. காரணம் முடியாது நீ அப்படிலாம் சொல்ல ஒருத்தரோட மாட்டேன். கஸ்டடியில் ஆனா லாக் ஆகி வந்ததுக்கு உட்காந்துருக்க. அப்புறம் நான் போக நீ மாட்டேன். யாரோட கஸ்டடி லாக் ஆகி இங்கே வந்தங்கிறது எனக்கு யார் தெரியும். கஸ்டடியில நான் விருப்பப்பட்டு தான்ப்பா வந்தேன். இதுதானே நான் உங்ககிட்ட கேட்டேன். அம்மா 15 நாள் வெளியே இருக்கியா, அம்மா. அவங்க கவலைப்பட மாட்டாங்களா, அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அம்மா, நான் கேட்டேன்ல உங்ககிட்ட. தெரியப்படுத்தினா வந்து கண்டிப்பா பிரிச்சிருவாங்க. இந்த ஒரு பயத்துல தான் நான் ஏமா சொல்றது. பள்ளியோட அந்த ஹாஸ்டலில் கொண்டு ஐக்கியமில் சேர்த்துருக்கம்மா. திருப்பி லீவில் வரும்போது இந்த பையனு 2 பொண்ணு வந்துச்சு. நான் இவட்ட கேட்டேன் யார் மனதுக்கு, அந்த படிச்ச உடனே என்கிட்ட ஃப்ரெண்டுன்னு கேட்டாமா. நான் இப்ப மூஞ்சியை பார்த்த பிறகு இந்த சரி, விட்டுமா, பையன் அதெல்லாம் நினைச்சேன். சரிம்மா, போயிடும். அதெல்லாம் இல்லைன்னு முடிஞ்சு தரேன். போட்டால போச்சு. பாருங்க வேற மாதிரி இருக்குமா. அந்த பையன் இப்ப பாக்குற இப்பதான் ஒரே நாள் அதெல்லாம் தான் முடிஞ்சு வந்தாம்மா. போச்சுமா, பழைய அதெல்லாம் ரொம்ப வீட்டுக்கு நாள் முடிஞ்சு அம்மா, போச்சு. நான் என்ன இருந்தாலும் சொல்றேன், சொல்லக்கூடாதம்மா. இப்போ வந்தானா மனசார ஏத்துக்கிறேன். நீங்க வந்தானா தாராளமா கூட்டிட்டு மனசார நான் போங்க. ஏத்துக்கிறேன். இப்போ வந்தேன்னு வச்சுக்கோ, வந்தா என்ன உனக்கு என்னப்பா ஒரு லைஃப் பண்ணுவீங்க? இருக்கு, வரலப்பா. உன்னுடைய எதிர்காலம் நல்லா அமையும். அப்பாவால முடியும், என்னால என்ன பண்ணனாலும் செய்ய முடியும். இவங்களும் நல்லா வச்சு பாத்துப்பாங்கப்பா. எனக்கு அந்த மேட்டருக்கு நான் வரலையே, நான் அந்த மேட்டருக்குள்ளே பேசி வரலையே. பாருங்களேன்ப்பா. நான் எனக்கு அவன்கிட்ட Please பண்ணணும். பா. நான் யாரு, நான் எனக்கு தகுதியற்றவன். உனக்கே தகுதியற்ற ஆளாயிட்டு அந்த பையன் ஆபரேஷன் பண்ணவா 4 ஆபரேஷன் இவ்வளவு கஞ்சன் தான் இருந்தாம்மா. நானு தகுதியற்றவன். நான் அந்த அம்மா தகுதி பாத்துக்கிடுவானு சொல்லு அவட்டே அந்த கேளுமா. பையன் வந்து என்கிட்ட போராடி இருக்கணும். நான் ஏதாவது ஒரு லைன்ல முடிவு பேசதான் விடல. அதனாலதான் அண்ணன்ட்ட சொல்ல கடவுள், இது வச்சிருப்பா. பொய், இது பொய்யுமா? என்கிட்ட பேசுனியா? அண்ணன்ட்ட சொன்னதுக்கு அண்ணன் ஏன் அப்பட பேசுனியா? சொல்ல வேண்டாம் சொன்னாம்பா. இவங்க அந்த போன் பையன் பேசுறாங்க. போட்டு தாண்டிட்டான். பேசுறாங்க. ட்ரெயின்ல போறதுக்கு முதல் நாள் தாண்டிட்டு போயிட்டான். அண்ணன் அண்ணன் பேசுறேன். பேசுனாங்க வந்து அவங்க சுரேஷ் வந்து பேசுனாங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதா? சொன்னா கொண்டு வர உங்க சொல்லி பையன் சொன்னேன். அந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. கொண்டு வர சொல்லி நம்ம மிரட்டினாங்க. சொல்லணும் சொல்லக்கூடாதாம்மா. கொண்டு வர சொல்லி மிரட்டினாங்க அம்மா வந்து. இவர் பையனை சொல்லணும் கொண்டு வர சொல்லி சொல்லணும். பொண்ணுகிட்ட மிரட்டிருக்காங்க வந்து. சரிம்மா, இப்போ இதுக்கு மேல நாங்க எதுவும் செய்ய முடியாது. நீங்க வேலையை பாருங்க, நீங்க கிளம்புங்க. அவ சொன்னா கேட்க மாட்டீங்க. மேடம் அப்படி அவளை பீஸ்ஃபுல்லாக நான் விட்டுட்டு போக முடியாது மேடம். அடுத்த அளவு நான் வேலைக்கு போயிடுவேன். ஆமா, வேண்டாம். எலெக்ஷன் நான் தேர்தல் ஒத்தியில முடிஞ்சு நான் திருப்பி காட்டுக்கு தெரியுமா, எங்கேயாவது காட்டுக்கு அந்த மாதிரி மழை வீட்டுக்கு டைம்ல நான் வேலைக்கு நம்ப போயிடுவேன். மாட்டேன். ஒத்தியில இருப்பா, எல்லாமே காடு எழுதி ஆடு நான் காட்டுக்கு என்ன பக்கத்துல. எழுதி கொடுக்கணும்? எனக்கு என் உறவு முறைக்கும் என்னோட என் பேரம்பேத்தி லைன்லயோ என் வீட்டு லைன்லயோ எந்த லைன்லயோ எங்களோட ஜீவன் எங்களோட இருக்கிற வரைக்கும் எந்த ஃபீல்டுக்குள்ளேயும் வரக்கூடாது. அது உண்மையை சொல்லிடணும். உள்ள 4 ஏன்னா, நான் 7 காட்டுக்குள்ள இருக்கேன், குழந்தை பயந்து இல்லைன்னா கூட இருக்காங்க. பரவாயில்ல, எங்க ஃபீல்டுக்குள்ள அவங்க வரக்கூடாது. உங்க பக்கத்துல வரக்கூடாது. இல்ல எங்க லைன்லயே வரக்கூடாது. எழுதிலாம் இது பண்ண முடியாதுப்பா. நான் இங்கிருந்து நேரா திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் மொட்டையை போட்டுட்டு நானே முன்னாடி மொட்டையை போட்டுட்டு போயிடுவோம். இன்னோட முடிஞ்சது. நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கீங்கன்னு நமக்கு தெரிய வந்தது. இப்போ ரெண்டு தரப்புலையும் வந்து உங்கள்கிட்ட பேசி பார்த்தாங்க. நீங்க அதுல ஸ்டெடியா இருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கான மெச்சூரிட்டி இருக்கு. ஓகே, பட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. இப்போ வந்து இப்படியெல்லாம் பேசலாம். லைஃப்ல வந்து ஃபேமிலிஸோட சப்போர்ட் இருந்தாலே அந்த லைஃப் இனிஷியலாக திருமணமாகி ஒரு 5-6 வருஷம் செட்டில் ஆகிறது வரைக்கும் அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது. உங்களுக்கு அவருக்கு நீங்கள், அவ்வளோதான். அப்போது இதை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நல்லபடியாக குடும்பத்தை கொண்டு போகணும். 2 பேரும் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேளை 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இது சரியானாலும் ஆகலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அவங்க அப்பா அம்மாவை பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. வீட்டுக்கு கூட்டு போனாலும் அதை விட தான் கேவலம். சொல்லி குத்தி காட்டுவாங்க வந்து. சரி, கிளம்புங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் என்ன தெரிய வருதுன்னா, எவ்வளோதான் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசினாலும் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போவும் இருக்கு. பெத்தவங்க வந்து மற்றவங்களுக்காக தான் பயப்படுறாங்க. உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா கேட்டால் நாங்கள் எப்படியாவது தேர்த்துப்போம், ஆனால் எங்களை வாழ விட மாட்டாங்க, அப்படிதான் சொல்கிறாங்க. இதுக்கு சொசைட்டியோட அவுட்லுக் மாறணும். இல்லை யாராவது ஒருத்தர் முன் வந்து சரி நான் இதை ஏற்றுக்கிறேன், இதை உடப்போம் இங்கன்னு முடிவு பண்ணோம். அது யார் பண்ணுவாங்க? அதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் ஆகும். அதுக்கு இந்த சமூகத்தோட பார்வை மாறணும். அது மாறணும்னா யாராவது ஒருத்தர் பெற்றவங்க வந்து சரி நம்ம இதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம பசங்களோட சந்தோஷத்தை மட்டும் பார்க்கலான்னு முடிவெடுக்கணும். அது யார் எடுப்பாங்க? அதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.